இந்த ஒரு வீடியோ நேத்துல ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சௌந்தர்யா வந்து முடியை வந்து இப்படி போட்டு 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 ரணவ் முன்னாடி வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. இப்படி போட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாட்டும் படிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு குத்து டான்ஸ் வந்து போட்டு முடியை இப்படி பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே ரணவ் வந்து இப்படி ரோபோட் மாதிரியே வந்து உட்காந்துருக்கான். ஆனால் இவங்க வந்து குத்து டான்ஸ் போட்டிருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லை வாழ்க்கை வேஸ்ட் அல்லவா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரட்டு சம்பவம். அப்படியே தபடி எப்படி போடுறாங்க, இப்படி பண்ணுறாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து இவன் ஜெஃப்ரி வந்து கழுத்தை பிடிக்கிறான். ஏன் வந்து எதுவும் பின்னி சிவுனி எதுவும் உனக்கு வச்சிட்டாங்களா, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை மச்சான் அவன் நேற்று சொன்னா மச்சான் சண்டையில் இந்த மாதிரி நான் வந்து தலை எப்படி பண்ணுறேன், முடி எப்படி பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது சொன்னா மச்சான். அப்போயே நான் வந்து பதிலடி கொடுத்தேன். அப்படி தான் நான் பண்ணுவேன், என்னடான்னு கேட்டேன் மச்சான். அதான் மச்சான் அவனுக்கு நான் பதிலடி வந்து கொடுத்துருக்கேன் மச்சான். இதுதான் மச்சான் ரிப்ளை கொடுக்குறேன் மச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரணவ் வந்து உட்காந்துருப்பான். லிட்ரலாக ரணவ் போட்டு பொலன்னு பிறந்திருப்பாங்க. ஏன் இப்படி செஞ்சால் தப்பா, ஏன் முடிடா நான் செய்வேன்டா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அட்டிடியூட் தான் சௌந்தர்யாட்ட வந்து பிடிச்சது. இந்த மாதிரி வந்து அவன் அப்படி ஒரு பெரிய இது ஒரு ஆம்பளை அப்படி அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்கிறாங்கல்ல, அதான் வந்து முக்கியம். ஃபன் மோடு வேறு லெவல் ஃபன்னு. தன்னை வந்து இப்படி சொல்லிட்டான்ல, உனக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்டா, இப்படி தானே முடிய ஆட்டுவேன்டா அப்படின்னு பண்ணதில் வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.